as, since, so இந்த மூன்றுக்கும் இடையில என்ன வித்தியாசம்? soன்னா ஆகவே. I got up late, so I missed the bus. நான் நேரம் தாமதித்து எழும்பினேன், அதால நான் என்ன செய்தேன்னா பஸ்ஸை மிஸ் பண்ணினேன். இங்க முதலாவது வசனம் I got up lateங்கிறது வந்து காரணமாகவும், I missed the bus இரண்டாவது வசனம் வந்து அதன் விளைவாகவும் இருக்கும்போது, நம்ம இரண்டு வசனத்தையும் சேர்க்கும்போது நம்ம நடுவில் சோ பாவிப்போம். இன்னும் இந்த வீடியோ லைக் பண்ணா பார்க்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வந்து ஏஸும் சின்ஸும் ரெண்டுக்கும் இடையில எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. ஏஸ்ன்னு சொல்கிறது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாரோட நீங்கள் பயன்படுத்தலாம், இது வந்து இன்ஃபார்மல். சின்ஸ்ன்னு சொல்கிறது வந்து நீங்கள் எழுதும் போதும் நீங்கள் ஒஃபீஷியல் யூசேஜுக்கு நீங்கள் சின்ஸ் பயன்படுத்தலாம். சின்ஸ் பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி காட்டு. ஐ மிஸ் த பஸ் ஆஸ் ஐ கோட் அப் லேட். ஐ மிஸ் த பஸ் சின்ஸ் ஐ கோட் அப் லேட். இங்கே முதலாவது வசனம் வந்து விளைவாகவும் இரண்டாவது வசனம் வந்து காரணமாகவும் இப்படி மாறி வரும்னு சொன்னால் நம்ம சின்ஸ் அல்லது ஆஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மூன்றையும் நீங்கள் ஒன் ஷாட்டில் தான் படிக்க வேண்டும். அப்போ சோன்னு சொல்கிறது வந்து முதலாவது வசனம் காரணம், அதன் விளைவு இரண்டாவது வசனமாக இருக்கும். ஐ கோட் அப் லேட், ஸோ ஐ மிஸ் த பஸ்ன்னு சொல்கிறது. சின்ஸையும் மேசையும் நீங்கள் ஒரேடியாக படிக்க வேண்டியிருக்கு. முதலாவது வசனம் வந்து விளைவாகவும் இரண்டாவது வசனம் வந்து காரணமாகவும் காணப்படும். ஐ மிஸ் த பஸ் ஏஸ் ஐ கோட் அப் லேட், ஐ மிஸ் த பஸ் சின்ஸ் ஐ கோட் அப் லேட். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி பிகாஸ் யூஸ் பண்ணிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.